நீங்க வந்து புதுசா அக்வேரியம் செட் பண்ண போறீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த பண்ணாம நீங்க அக்வேரியம் ஷாப்பே போகாதீங்க. அது என்னன்றத இந்த வீடியோல நான் சொல்றேன். திஸ் இஸ் டே 1 ஆஃப் டேக் கேர் ஆஃப் யுவர் அக்வேரியம். ஸோ நீங்க ஃபிஷ் வாங்க போறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து நீங்க உங்க டேங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ டேங்க் ரெடி பண்ணணும் அப்படின்றதோட டேங்க்ல இருக்க வாட்டர வந்து நீங்க ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இருக்க ஃபில்டர், மோட்டார் இது 2த்தையும் வந்து ஒரு 1 வீக் உங்க டேங்க்ல வந்து நல்லா ரன் பண்ணுங்க. அதில வந்து ஃபிஷ் இருக்கக்கூடாது. அப்போ நல்லா ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க அக்வேரியம் ஷாப் போயிட்டு ஃபிஷ்ஷை வாங்கி நீங்க உடனே டைரக்ட்டா வந்து உங்களோட டேங்க்ல வந்து நீங்க ஃபிஷ்ஷை விட்டு வளர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். இது சிம்பிளா சொல்ல போனோம்னா இது பேர் வந்து வாட்டர் ஏஜிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டர் ஏஜிங் ப்ராசஸ்ன்றது எல்லா ஃபிஷ்க்குமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஹார்டியான ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா 1 வீக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கப்பி, மாலி இந்த ஃபிஷ்க்கெலாம் வந்து ரொம்ப 1 வீக்லாம் ரொம்ப அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு அரோனா ஃபிஷ்ஷு இல்லை ஃப்ரோலான் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் பெரிய பெரிய ஃபிஷ் ஏதாவது வளர்க்க போகிறீங்கன்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் அக்வேரியம் ஷாப் போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இந்த ஒரு ப்ராசஸை பண்ணிவிட்டு போய் ஃபிஷ் வாங்குங்க.